இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துனது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஜெயம் ரவி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. நான் வந்து தசாவதாரமாக இல்லை ஏதோ பஞ்சதந்திரமாக இல்லை தெனாலி படம் ஷூட்டிங்கு. கமல் சார் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, கிளாப் கொடுக்குறாரு, நான் கேமரா ஆன் பண்ணுறேன். அப்படி தான் இவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் தெனாலியும் போது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து விக்ரமன் சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவா வந்து சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் சிவா சார்லேருந்து பார்த்திபன் சார் வந்து அவர் அடிக்கடி என் கூட மெசேஜில் பேசுவார். அந்த மெசேஜ் எல்லாமே புதுமையாக இருக்கும். அது அவர் கொடுத்த ஐட்டங்கள் நிறைய இருக்குண்ணே, அதெல்லாம் டேபிளில் வச்சுரு, ஐட்டமெல்லாம் டேபிளில் வைக்காதப்பா அப்படின்னா. ஸோ பஞ்சஸ் கிங் அவர், அப்புறம் மிஸ்கின், அப்புறம் எல்லாருமே, ஜவஹர், எங்கேருந்து எனக்கு ரொம்ப கிளாராக இருக்குது. பாக்யராஜ் சார், பி வாசு சார், எல்லாம் தானு சார், அது பக்கம் சிவா வந்து இப்போ தான் ஒரு படத்தில், அவர் படத்தில் ஒரு 4 நாளோ 5 நாளோ கோவா ஒரு ஷெட்யூல், இங்கே சென்னையில் ஒரு ஷெட்யூல். பார்க்குறதுக்கு அப்படி பயங்கரமான ஆடு. பார்த்த உடனே எல்லோரும் பயந்து அலற மாதிரி இருக்குது. ஆனால் குழந்த மாதிரி பேசுகிறாரு, குழந்தை மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறாரு. டைலாக் பேப்பர்லாம் வந்து சும்மா ஒரு பேப்பரில் அவர் பேக்கெட்டில் தான் இருக்கும் அன்றைக்கி சீன் மட்டும். அதை மட்டும் பார்த்துட்டு இதை சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வசதியாக கொஞ்சம் அந்த கண்டென்ட் மாறாமல் மாற்றி சொல்லுங்க சார் இப்போ சார் அப்படின்ட்டு. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னீஷியன்னா, அவ்வளோ ஒரு மைண்டில் வந்து எடிட்டிங் நாலேஜ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. எடிட்டிங் நாலேஜ், அதாவது அங்கே வரும்போது அங்கே வந்து கட்டுன்னு வரும் சார், நான் அதை முடியலையே சார் அப்படின்னு. இல்லை இது அடுத்த ஷாட்டில் அது வருது அங்கே, அதனால் இங்கே கட் பண்ணிட்டா தான் சரியாக இருக்கும், ஏன்னா ஸ்டெப்ஸு முடிஞ்சிடுச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது சிவா சாரினுடைய இது, அந்த அவரோட ஒர்க் பண்ணதுனால தெரிஞ்சது. அந்த மாதிரி ஜவஹர் வந்து எனக்கு மதில்னு ஒரு படம் என்ன லீட் ரோலாக வச்சு அவர் பண்ணார். அதுவும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது ஜீல, அது வெப் ஃபிலிமு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், இங்கே வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும். ஸோ டைம் இருக்காம்மா, யாராவது 4 பேர் கூப்பிடலாமா? இல்லை 40 பேரையும் கூட கூப்பிடுவோம், அது பொறுத்து இருக்குது. யாரை நான் சொல்கிறேன் யாரை கடைசியாக கூப்பிட்றதுன்னு. அப்போ ஒரு பெல் ஒன்று கொடுத்துருங்க, நான் டைம் ஒன்று அடிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தனியாக சொல்லணும்னு நினச்சேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறதே வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எவ்வளோ போராட்டங்கள் சந்தித்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் விக்ரமன் சார் கூட நான் ரெகுலராக பேசிகிட்டு இருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. விஜய் கனிஷ்கா சூப்பராக இருக்கார். ஒரு ஹீரோவாக அறிமுகமாகாமல் ஒரு கேரக்டர் அறிமுகமாக இருக்கார் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. பல முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. கௌதம் சார் இருக்கார், சரத்குமார் சார் இருக்கார், சமுத்திரகனி சார் இருக்கார். அதில் இவரும் ஒரு முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காருங்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சாருடைய 2 சாங்ஸ் சூப்பராக இருந்தது சார். ட்ரெய்லர் மியூசிக் நல்லது, சாங்ஸும் சூப்பராக இருந்தது. ஃபண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்ஸ். குறுக்கிறதுக்கு மன்னிக்கும். ஒரு சிலர் வந்து வேறு வேலைகளுக்கு அர்ஜென்ட்டாக போகிறதுனால முதல்ல ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், ஹீரோ சென்டருக்கு வரவும் ஆடியோ ரிலீஸை இங்கே இருக்கும் பெரியவர்கள் அனைவர்கள் முன்னிலையிலும் வாங்க. நடிகர்கள் ஜீவா அந்த ஜெயம் ரவி வெளியிட டைரக்டர் பார்த்திபன் சார் அண்ட் சிவா சார் பெற்றுக்கொள்வார்கள். மிஸ்கின் எல்லார் முன்னிலையிலும் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு மியூசிக் லேபிளில் வாங்கின ட்ரெண்ட் மியூசிக்கில் இருந்து அவருடைய ஜிதேஷ் அவர் மேடையை கிடைக்கிறோம்.
நல்லா பலமாவே கை தட்டலாமே. இந்த நேரத்தில் வந்து ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் அவர்களுக்கும் அந்த கம்பெனியாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஜிதேஷ். அதாவது பயமுறுத்திட்டாங்க. எப்படி ஒரு ஷாக். உதயகுமார் சார்லாம் ரொம்ப பயந்துட்டார். அவர் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸா, இவ்வளோ ஹிட் லிஸ்ட் இல்லை சார், அதான் ஹிட் ஆகுது. ஸோ அடுத்தபடியாக இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு குடும்ப விழாவாக தான் பார்க்குறோம். எல்லாருமே முழு மனசோட வாழ்த்து வந்திருக்காங்க, அதை உணர முடியுது. முதல்ல விக்ரம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். தமிழ் திரையுலகில் ஏவிஎம், விஜயாவாகினி, தேவர் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பாரம்பரியமாக உள்ள கம்பெனிகள் இந்த காலகட்டத்தில் சூப்பர் குட் அப்படின்னு ஒரு கம்பெனி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அது முதல் படம் புது வசந்தம். அது போட்ட அஸ்திவாரம் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிறது பெரிய பேனராக மாறிச்சு. இன்றைக்கி நெருக்கி ஒரு 50 படத்தை நெருங்க போகிறாங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். இல்லை 100, ஆமாம் சார், 100 படத்தை நெருங்க போகிறாங்க. ஆமாம், ஏறத்தாழ 25-26 புது இயக்குநர்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க. 40 ஜீவா சார் வச்சு உங்களுக்கு போய் சொல்ல முடியாது, கணக்கு தந்துருக்கார் அவர். ஏற்கனவே 40 இயக்குநர்களை புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்திருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆமாம், அதனால் விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லி கொடுக்கணும். ஆமாம், சூப்பர், நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க, அதில் என்னை அறிமுகப்படுத்திட்டாங்க. அடுத்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை பற்றி குரு பக்தி, அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு நினைக்கிறேன். அது வேணும். முதல்ல சினிமாவில் வந்து குரு பக்தி உள்ளவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். தன்னுடைய குருநாதர் விக்ரம் சாருக்கு தன் மகனை கதாநாயக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கார். இது வந்து வியாபார நோக்காவோ அவார்டு வாங்குறதுக்காவோ இல்லை, முழுக்க தன் குருவோட எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த குரு பக்தி, அதாவது ஒரு குருதட்சணை. இந்த படம் ஹிட்லிஸ்ட் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோட குருதட்சணை தான். அது கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல மனசுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார், இது நன்றி. இது என்ன கதை, நம்ம கேரக்டர் என்ன, எதுவுமே கேட்டிருக்க மாட்டார். சார் சொன்னார், விக்ரம் சார் பையன் ஹீரோ ஓகேன்ட்டார். அதான் சார் நன்றி. தனக்கு வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனருக்கு தானாக முன் வந்து கால்ஷீட் கொடுக்குறாரு பாருங்க, அந்த நன்றி. அதனால ஒரு சுப்ரீம் ஸ்டார். இன்னும் இன்றைக்கும் அவருடைய புகழ் இன்றைக்கும் இன்னும் கூடும் அவருக்கு. அப்புறம் பொதுவாகவே நம்ம இந்த படம் பார்த்தீங்களா, பார்த்தோம்பாங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அதில் வந்து 50% உண்மை. ஆனால் படம் பார்த்தவங்க தானாக வந்து நான் அந்த படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்காமல சொன்னாங்கன்னா அது 100% உண்மை. இந்த ஹிட்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவிலேயே நேற்று ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்கட்ட, படம் பார்த்துட்டோம், படம் சூப்பராக இருக்குட்டாங்க. நான் கேட்கல, படம் பார்த்துட்டேன் கேட்கல, எப்படி இருக்குன்னு கேட்கல, அவங்களாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ 100% உண்மை.
இந்த ஹிட்லிஸ்ட் மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ஹீரோ கிடைக்க போகிறார், விஜய் கனிஷ்கா. ஏன்னா விக்ரம் சார், எஸ் ரவிக்குமார் சார், இவங்களுடைய எண்ணம் அவர் ஹீரோ உருவாக்கணும். கண்டிப்பாக 2 பேருமே சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படைத்தவங்க, மிகப்பெரிய லாபத்தை பிடிச்சிட்டு கொடுத்தவங்க, நிறைய ஹீரோக்களை உருவாக்கணுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இதில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு விஜய் கனிஷ்கா மிகப்பெரிய ஹீரோவாக உருவாகணும். எங்களை ஒரு கொஞ்சம் காஸ்ட்டும் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். மறந்துட்டேன், இவன் என்னடா சர்க்கஸில் இப்போ புஃபன் மாதிரி அடிக்கடி வந்துட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. சில விஷயங்கள்லாம் நான் தான் சொல்லணும். அதனால் ட்ரெண்ட் மியூசிக் மியூசிக் வந்து ட்ரெண்ட் மியூசிக் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொன்ன அதே நேரத்தில் இந்த படத்தின் தெலுங்கு உரிமையை வாங்கிய அந்த கம்பெனி பேர் என்ன தெரியுமா? வந்திருக்கார் யார்? சீனிவாசா ஸ்க்ரீன்ஸ். அவங்களுக்கு சீனிவாசா கவுடா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் ஏதோ ஒன்று தெலுங்கு உரிமையை வாங்கிய அவர்களுக்கு நன்றி. அப்புறம் அதே மாதிரி ஓவர்சீஸை வந்து வாங்க முற்பட்டுள்ள திரு கலை அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வியாபாரம் பேசுவதற்காக வந்திருக்கும் திரு கோயம்புத்தூர் காசி அவர்களுக்கு நன்றி. அப்புறம் மன்னன் சார் அவர்களுக்கு நன்றி. இது மாதிரி ஏதாவது விட்டுட்டேன்னா நடுநடுவில் வந்து சொல்லுவேன். அடுத்து திரு பார்த்திபன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும், குறிப்பாக இந்த பெரியவர்களுக்கு நடுவில் தன்னுடைய எண்ணத்தால் மகா பெரியவராக உயர்ந்து நிற்கும் KS ரவிக்குமார் அவர்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே, இன்றைக்கி என்ன அதுக்கு பிலேட்டட் சொல்லலையா அப்படின்னு தோணலாம். மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிலேட்டட்லாம் கிடையாது, டெய்லி சொல்லலாம். ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன். முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு. தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற KS ரவிக்குமாரை நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்குறேன். இந்த மேடையோட நாயகன் திரு சத்யா, அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரரை நான் அவரை பார்ப்பேன். எப்போவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்கிறத விட நிறைய நல்ல மனசோடு செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது சார், என்னுடைய படம் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் லேட்டாக தான் கை தட்டுவாங்க. அது என் படம் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஆமாம், டீன்ஸு. ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்கிறது. சப்போர்ட்டிவ் ஸ்டார்னால் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வர்றது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாராக உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரை நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது. அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபில்ம் கேரியரில் ஃபில்ம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு. ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட்டு. அந்த படத்தோட பெயர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயந்தான். புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பெயர் அப்படி அமையிறதும், அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி, ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி, அடுத்த படத்துக்கே 10 கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி. இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கனிஷ்கா என்ன பண்ணலான்னா, இப்போ சமீபத்தில் கவின் கிட்ட ஏங்க நீங்கள் 7-8 கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களாமேன்னு பத்திரிக்காரர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்கிறதுக்கு. நீங்கள் இப்போவே பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம், என்ன பதில் சொல்லலான்னு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
ஒரு 2-3 படம் கழிச்சு கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவார், நல்ல வேளைங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதெல்லாம் நம்ம படத்துக்கு 10 கோடி ரூபாய் கேட்குறாரு, மற்றவங்க எல்லாம் 15 கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு 9 மணிக்கு வர வேண்டியனா 9:42க்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக்கு, மெட்ரோ, அந்த மாதிரி நிறைய காரணம். பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும், உள்ள வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை. அவங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அந்த டீசரில் வந்து ரூல் 1 ரூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐ விஷ் விஜய் கனிஷ்கா டு ரூல் த ஸ்டார்டம். தேங்க்யூ. இயக்குநர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. அதை நம்ம சில நேரத்தில் எமோஷனாக பேசும்போது மறந்துடுவோம். அப்புறம் தனி ஒருத்தனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஜெயம் ரவி கூட தனி ஒருவன்னு ஒரு படம் எடுக்கலாமே தவிர தனியாக எடுக்க முடியாது. நான் கூட ஒத்த செருப்புன்னு ஒரு படம் எடுக்கலாமே தவிர ஒத்தையாக ஒருத்தனா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு டீம் வேணும். இசையா பாடலா அப்படிலாம் பிரிக்க முடியாது. ஒரு பெரிய டீம் சேர்ந்தால் தான் ஒரு படத்தோட வெற்றி அடையும். அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. லிஸ்ட்டு வந்து எங்கிட்ட தான் சொல்கிறாங்க, சார் அடுத்தது நான் போகணும் நீங்கள் போகணுன்ட்டு, அதுக்காக வந்தேன். அப்புறம் அந்த பத்திரிகைகளெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள், மீடியா இவங்களால தான் வந்து ஊர் உலகத்துக்கு போய் எல்லாத்தையுமே சொல்ல போகிறீங்க. ஸோ அதில் வந்து இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து புறக்கணிச்சார் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நான் வந்து ஏன் இதில் வந்து அவங்க உட்கார சீட்டில் சேரு எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லி போட்டுக்கலாம். ஆனால் எங்கே போட்டாலும் ஒரு மரியாதை கொடுக்கணுன்ட்டு பெரியவர்களை தான் முதல்ல உட்கார வைப்போம். ஸோ பின்னாடி ரோவில் தான் அவங்கள உட்கார வைக்கணும். அவங்கள பின்னுக்கு தள்ள எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க என்றைக்கு இருந்தாலும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க தான் ஆக்சுவலாக முதல்ல இருக்க போகிறாங்க. ஏன்னா கண்டினியூஸாக நாங்கள் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்க போகிறோம், நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். அதில் இவங்கெல்லாம் தான் இருக்க போகிறாங்க. சத்யாவிலேருந்து, எடிட்டர்லேருந்து, ஆர்ட் டைரக்டர்லேருந்து, கேமராமேன்லேருந்து, டைரக்டர்ஸ்லேருந்து, ஹீரோலேருந்து எல்லாருமே. ஸோ அதனால தான் எங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய பேச்சுக்கள் கூட வேண்டாம். இன்றைக்கி வந்து அதை பேசுகிறத விட நம்ம தனியாக ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சு அவங்கள நாங்கள் மட்டும் முன்னாடி உட்காந்து, அந்த டெக்னீஷியன்ஸை மட்டும் முன்னாடி உட்காந்து நான் வந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்றைக்கி சில பேர் நிற்கிறாங்க பின்னாடி. அது நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள்லாம் உட்காந்துருக்கோன்ட்டு. ஸோ அடுத்து திரு தானு சார் அவர்களை வாழ்த்த வருமாறு அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிப்பிகளே, விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜய் கனிஷ்கா வந்து நான் தான் முதல் அறிமுகப்படுத்தணுன்ற ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்காகவே தெலுங்குலேருந்து மாபெரும் வெற்றி படத்தை விலைக்கு 16 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன். பட் ஹிட் லிஸ்ட்டுக்கு பிறகு தான் அது வரணும்னு இருக்கிற போல் இருக்குது. ஹிட் லிஸ்ட் உண்மையிலேயே ஒரு ஒரு நெகிழ்வும் மகிழும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெற்றி தலைப்பு. அதுவும் ரவிக்குமார் சார் தயாரித்து அதில் வந்து அவருடைய குருநாதர் விக்ரம சாருடைய திருமகன் விஜய் கனிஷ்கா நடிக்கிறது சால சிறந்தது. என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கிய அத்துணை படங்களும் தயாரிப்பாளருக்கு மிக 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 செல்வங்களையும் செல்வாக்குகளையும் புகழையும் பெற்றுத்தந்தது. அதேபோல் ரவிக்குமார் சார் இயக்கிய அத்தனை படங்களும் தயாரிப்பாளருக்கு மாபெரும் வெற்றியினை, புகழையும் செல்வத்தையும் ஈட்டி தந்தது. மாதா செய்வது மக்களுக்கு என்பது போல் நீங்கள் இருவரும் பண்ணுற அந்த நிகழ்வும் மகிழ்வும் சாதனைகளும் இந்த விஜய் கனிஷ்காவுக்கு வந்து சேரும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைரக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது சார். சத்யா சார், விஜய் கனிஷ்கா சார், வெல்கம். ஒரு
உங்ககிட்ட ஒரு அழகான ஒரு ஸ்பார்க் இருக்குது, அது எனக்கு ஐ கேன் ஐடென்டிஃபை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. அன்போடு பேச அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. அண்ட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. யூ ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ஜீவா வந்து காப்பாற்றிட்டாரு. அதுக்கு தான் இந்த பக்கம் பவ்யம்லாம் கிடையாது, பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது. ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ். அண்டு பல ஸ்கூல் பிரின்ஸிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கும் காமிச்ச அந்த அன்பு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. விக்ரமன் சார் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா, இல்லை கேஎஸ் ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு. ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ். அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கனிஷ்காவுக்கு இருக்குது. அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பித்தார். படத்தில் நான் தான், வேறு யாரும் இல்லை. ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்தில் தான். அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வர்றாருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சொல்லும் போது. அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபில்ம் டைலாக்லேருந்து டைலாக் வச்சு வரவேற்கணும்னு நினைக்கிறேன். கோமாளி படத்துலேருந்து, வா மச்சான் வா மச்சான் வா மச்சான், இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், வா மச்சான் வா மச்சான். நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார், கமல் சார், எல்லா லெஜெண்ட்ஸும் என்னை வந்து அன்பாக வரவேற்றாங்க. இன்றைக்கி என்னால் உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோடு சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர் சத்யா சார், சாங் சூப்பராக இருந்தது சார், அமேசிங், ஆசம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்டு 2 ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன், 2 ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன், 2 டைரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். சூரிய கார்த்திக் அப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லாயிருக்கும். சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நட்பை விட்டுறாதீங்க. இன்னும் நிறையா இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் கண்டிப்பாக. அண்டு இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன்னு எல்லா பெரிய டைரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்னு. ஹிட் லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஒருத்தர் இருந்தால் யாரையாவது விட்டுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முக்கியமான மேட்ரு ஒன்று ஞாபகம் வந்தது. இல்லை உன்னை கூப்பிட்றேன் இருப்பா. இல்லை, இந்த படத்துக்கு வந்து ஒரு நீங்கள் வாழ்த்த வரணும், ஆடியோ ரிலீஸ் டேட் சொல்கிறோம் போது, இல்லை சார் நான் வந்து ஷூட்டிங்கில் இருக்கேன், இந்த ஃபாரினில் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் காரணங்கள், உண்மையான காரணங்கள் நான் அப்புறம் விசாரிச்சுட்டேன். அவங்க அசிஸ்டன்ஸ் மூலிமா அதெல்லாம் நமக்கு ஆள் இருக்காது. ஸோ அதெல்லாம் விசாரிச்சுட்டேன், உண்மையான காரணங்கள். ஆனால்
அவங்க வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வேணா வந்து ப்ரமோஷன் மாதிரி எதை எடுத்துக்கங்க, இல்லை வீடியோ பைட்ஸ் மாதிரி எடுத்துக்கங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து என்னை கூப்பிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்லேயும் அப்புறம் சூர்யாலாம் என் ஆஃபீஸுக்கே வந்து அந்த ப்ரமோஷன் வீடியோலாம் கொடுத்தாரு. ஸோ அந்த இது விஜய் சேதுபதி, சூர்யா, விஜய், கமல் சார், ரஜினி சார் இவங்களுக்கு என்னுடைய நன்றியை கண்டிப்பாக சொல்லணும். அதுவும் வேறு என்ன விட்டோன்னு அடுத்தது யோசித்து சொல்கிறேன். இது நடுப்புற நம்ம ஜீவா, என் குருகுலத்தின் மகன் சௌத்ரி சார் வந்து வர முடியல, எனக்கு பதில் ஜீவா அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே விக்ரமன் சாருக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார் நான் வந்துடுறேன்ட்டு. அது இல்லாமல் கனிஷ்காவோட ஃப்ரெண்டுன்னு வேறு கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி 3 முகங்களை கொண்டவர். அந்த அந்த சூப்பர் குட்டில் சீக்கிரம் 100வது படம் எடுக்கணும், நாங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாங்க ஜீவா. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கிற எல்லா கான்டென்ட்டும் நீயே பேசி முடிச்சிட்டேன் மாமா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான். பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிருப்பேன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரெக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓட்டுவேன் சார். ஸோ கிருஷ்ணர் வேஷத்தில் இருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கங்கிற அந்த ஆமாம் சார் ஃபுல் நாஸ்டாலஜி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய், கனிஷ்கா இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ஷுர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் 70% நியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும், ஒரு புது இது வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சொல்லவே வேணாம், யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங். ஸோ ஹிட் லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ். ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும், இன்னும் நிறைய புதுமையான படங்கள் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார்? ஹீரோயின் இல்லையா? தப்ஸ்டார்ல இல்லாட்டி ஏதாவது ஒன்று என்னங்க சார்? நீங்கள் அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நான் வந்து என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்ரமன் சார், தேங்க்யூ KS ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் Kanishka, wishing you all the best and to all the friends out here for all the support you give him. ஸோ இன்னும் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். And Kanishka, please be with people who are looking for your success. ஸோ நிச்சயமாக ஸோ அந்த ஆரா உங்களுக்கு தெரியும். ஸோ be with writers, directors, cinematographers so that you have a form a beautiful community. ஸோ wishing you all success and directorsக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் KS ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 100 crore கிளப்பாக ஆகணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சாரி, ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்குல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அது கடைசியில் நான் மறந்துட்டேன். ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி மறக்க முடியும்? இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நடித்தா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு, நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார். நீங்கள்
பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க சார். உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்றைக்குமே நீங்கள் சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார். தேங்க்யூ. இந்த தடவை வந்து மறந்து போய் நான் வரல. 4455 வண்டி ப்ரெஸ் மீடியான்னு போட்டிருக்கிற வண்டி வந்து குறுக்கில் நிற்குதான். அதனால் மற்ற வண்டிகள் உங்கள் வண்டி தானா? ஒன்றா வந்தீங்களா? இல்லை, நீங்கள் சாவி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. நீங்கள் போகணுமா? சாவி வாங்கிக்கப்பா. உங்கள் டிரைவர் இருப்பாங்கல்ல? பாவி ஏப்பா மீடி இந்த கலாய்க்கிறாங்கப்பா. அதான் இந்த பாரு, இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் எடுத்த சின்ன தங்கம் வந்து செல்ல தங்கம் சாங்கில் இன்றைக்கி என்னன்னா நம்மளை கலாய்க்கிறாங்க. அந்த 4455 வண்டி வந்து மீடியான்னு போட்டிருக்கோமா. போயிட்டாங்களா? பிளாக் கலர். ஓகே. இப்போ வந்து இவரை கேட்டார்ல ஜீவா, ஹீரோயின்ஸ் இல்லையான்ட்டு. ஹீரோயின்ஸு 3 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 3 பேர் யார் யாருன்னு சொல்லு. ஸ்ருதி வெங்கட், ஸ்ருதி வெங்கட், ஸ்மிருதி வெங்கட். நான் வந்து செக்கில் கையெழுத்து போடுறதோட சரி, நான் வந்து இந்த பேரெல்லாம் கேட்டுக்க மாட்டேன் எப்பவுமே. ஸ்மிருதி வெங்கட், ஐஸ்வர்யா தத்தா, அபி நட்சத்திரா. 3 பேர். அப்போ சித்தாரா எங்கள் பழைய ஹீரோயின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இந்த 3 பேர் வந்து இன்றைக்கி வரலன்றதுனால அவங்கள சொல்லாமல் இல்லை. அவங்க 3 பேருடைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். உண்மையாகவே வந்து ஸ்மிருதி வெங்கட் நேற்று ஆஃபீஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஸ்ஸெல்லாம் பேசினாங்க. பட் அவங்க சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வேறு எங்கேயோ தள்ளி ஷூட்டிங் இருக்குனால வர முடியாதுன்ட்டு. அப்புறம் மற்ற ஐஸ்வர்யா தத்தாவுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான். இவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா பிடிவாதமாக இருந்து இவங்க தான் வேணும்னு சொல்கிறது வந்து டைரக்டர்ஸ் தான். ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் பண்ணுறேன், ரவிக்குமார் சார் படத்தில் என்ன பண்ணுறேன், விக்ரமன் சாரோட சன்னு என்ன டெஃபினட்டாக அந்த ஹீரோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி. வேறு அடுத்து நீங்கள் சொல்ல போகிறீங்களா? தேங்க்யூ சார். அடுத்ததாக இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 3 of my favorite people, K.S. ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், சரத்குமார் சார், எல்லோரும் ஒரு படத்தில். அண்ட் கனிஷ்கா, ஆல் தி வெரி பெஸ்ட். யூ லுக்கிங் குட் இந்த ட்ரெய்லர். அண்ட் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார். அந்த ரியாக்ஷன் எனக்கு வந்துச்சு, பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். சத்யா சார் இஸ் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது. அண்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, கதிர் அண்ட் கார்த்திகேயன், ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் தேங்க்ஸ் டு விக்ரமன் சார், பிகாஸ் விக்ரமன் சாருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு மேலே பெரிய மரியாதை இருக்குது. இப்போ ஏன்னா நான் வந்து என்னோடய செகண்ட் ஃபிலிம் ஜிகர்தண்டா பண்ணப்போ நான் வந்து யார்ட்டையுமே ஏடியாலாம் ஒர்க் பண்ணல. ஸோ வந்து அதில் ஒரு இஷ்யூ இருந்தப்போ ஐ திங்க் விக்ரமன் சாரும் ஆர்கே செல்வமணி சாரும் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா அந்த படமே வந்திருக்காது. தேங்க்ஸ் ஸோ மச் சார். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. And then the entire film team ku all the very best. Let it become a big hit. Thank you. டைரக்டர் பொன்ராம் வாங்க, மேடைக்கு வாங்க. ராஜகுமாரன், இயக்குனர் ராஜகுமாரன் தயவுசெய்து மேடைக்கு வாங்க. அடுத்தது வந்து கதிர் சார். கதிர் பேசுனதுக்கப்புறம், ஏன்னா அவர் 2 நிமிஷம் தான் சார் பேசுவார், அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டுறேன் சார். வாங்க மிஸ்டர் கதிர். எப்படி பேசவே வராது. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ட்ரைலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. விஜய் கனிஷ்கா வந்து ரொம்ப அழகாக ஸ்டைலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கார். பெரிய ஹிட் லிஸ்ட் படங்கிறது அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது. பாட்டு அற்புதம், ட்ரெண்டியான சாங்ஸ் எல்லாம், மியூசிக் சத்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட் வரைக்கும் கொடுத்த ரவிக்குமார் சார் விக்ரமனுடைய வாரிசாக இந்த படத்தில் கனிஷ்கா அறிமுகம் இருக்கார். அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி படமாக. நன்றி, வணக்கம்.
பாரதிராஜ் சார் ஆக்சுவலாக வர்றதா இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப டிஸ்டன்ஸ்